குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ், மோட்டார் வாகன காப்பீடு. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ். இது வந்து தானியங்கி வாகன காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். இது வந்து எப்படின்னா பொது காப்பீட்டின் கீழே தான் வருது. இது திஸ் இன்சூரன்ஸ் ஹாஸ் பிகம் வெரி பாப்புலர் அண்ட் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். இந்த திட்டம் தற்போது மிகவும் பிரபலமடைந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது. Then in motor insurance, the owner's liability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. காப்பீடு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் மோதி உயிரிழந்தவருக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குகின்றன. The premium rate under this policy is standardized. இந்த காப்பீட்டிற்கான முனைமம் அப்படின்னு பார்க்குறப்ப உரிய முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. மோட்டார் வாகன காப்பீடு அப்படிங்கிறப்ப ஒரு வண்டி வந்து ஒருத்தர் மேலே மோதி அவருக்கு ஏதாவது உயிரிழப்போ இல்லை அந்த அவங்களுக்கு என்ன பாதிப்படைஞ்சிருக்குதோ அது வந்து அந்த ஓனர் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு பதிலாக அவங்க இது மாதிரி வாகன காப்பீடு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை பே பண்ணிடும். தென் பர்க்லரி இன்சூரன்ஸ். பர்க்லரி அப்படிங்கிறப்ப கொள்ளைசார் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். கொள்ளை அடிச்சுட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. கொள்ளைசார் காப்பீடு வந்து சொத்து காப்பீட்டில் வருது. எனி லாஸ் ஆஃப் டேமேஜ் டியூ டு theft, larceny, burglary, housebreaking and acts of such nature are covered by this policy. இதில் வந்து எந்த திட்டத்தில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா, சொத்து சேதமடைதல், திருட்டு, கொள்ளை, வீட்டின் பூட்டை உடைத்து திருடுதல், இயற்கையால் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடு வழங்குகிறது. காம்பன்சேஷன் ஆஃப் ஆக்சுவல் லாஸ் இஸ் டன். இது வந்து உண்மையாக ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டுகிறது. இதில் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் need not exist at the time of policy but should be present at the time of theft. திட்டாவணம் எடுக்கும் நேரத்தில் பெருநலன் இல்லாட்டாலும் இழப்பு ஏற்படும் நேரத்தில் அவங்களுக்கு அந்த பெருநலன் இருக்கணும். இந்த பிரின்சிபல் ஆஃப் காசா பிராக்சிமா இஸ் ஆல்சோ அப்ளை டு இட். அதே மாதிரி அண்மை காரண கோட்பாடு இதற்கு பொருந்தும். The insurance company would pay only if the proximate cause falls under the policy. காப்பீடு செய்யும் போது தெரிவிக்கப்பட்ட காரணம் அண்மை காரணமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது கேட்டில் இன்சூரன்ஸ், கால்நடை காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ பாண்ட் இன் விச் அ சம் ஆஃப் மணி இஸ் செக்யூர்ட் டு த இன்சூர்ட் இன் கேஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் அனிமல்ஸ் லைக் புல்ஸ், பஃபலோஸ், கவுஸ் அண்ட் ஹேர்ப்ஸ். எருதுகள், எருமைகள், பசுக்கள் போன்ற கால்நடை விலங்குகளுக்கு இறப்பு நிகழ்வதால் ஏற்படும் இழப்பிற்கு இழப்பீடு வழங்கும் காப்பீடு கால்நடை காப்பீடு. இப்போ அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எருது, புல் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அது அனிமல்ஸ் மேலேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அது இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கான இதை வந்து இவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். த காஸ் ஆஃப் டெத் மே பி அன் ஆக்சிடென்ட், டிசீஸ் ஆர் பிரெக்னென்ட் கண்டிஷன் எக்ஸெட்ரா. இந்த இறப்பிற்கான காரணம் வந்து ஒன்றா விபத்தாக இருக்கணும், இல்லைன்னா நோய், கர்ப்பிணி தன்மை ஆகியவையா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு. பயிர் காப்பாடு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த this policy is to provide financial support to farmers in case of a crop failure due to drought or flood. வறட்சி, வெள்ளம் போன்ற காரணங்களால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் போது இழப்பீடு வழங்குவதற்காக செய்யப்படும் காப்பீடு வேளாண்மை காப்பீடு, பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். It generally covers all risk of loss or damages relating to production of rice, wheat, millets, oil seeds and pulses etc. இது வந்து காப்பீடு வேளாண்மை, நெல், கோதுமை, கம்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகள் போன்ற பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பு மற்றும் சேதங்களுக்கு ஈட்டுறுதி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வந்து பயிர்கள் மீதும் காப்பீடு செய்யப்படும். தென் ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் பாலிசி இஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் கவர் ஃபார் அமெச்சூர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ரிகார்டிங் their sporting equipment, personal effects, legal liability and personal accident risk. வந்து விளையாட்டு காப்பீடு அப்படின்னு சொன்னால் இக்காப்பீடு திட்டம் தொழில்முறை அல்லாத விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களது விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்படும் சேதம், தனிப்பட்ட விளைவுகள், சட்டப்பூர்வ பொறுப்பு மற்றும் தனிநபர் விபத்து போன்ற இடர்களுக்கு இழப்பீடு வழங்கும் விரிவான காப்பீட்டு திட்டம். இதில் வந்து if desired it can also be extended to a named member of the insured family but it is not available to professional sportsmen. அதாவது விளையாட்டையே வந்து தொழிலாக வச்சிருக்கிறவங்க, அந்த மாதிரி தொழில்முறை
தொழிலாக இல்லாதவங்களுக்கு தான் இந்த காப்பீடு செய்யப்படும். சரியா? வேற எங்கேயாச்சும் வேலை செஞ்சுட்டு விளையாட்டில் வந்து அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி விளையாட்டுனால அவங்களுக்கு அதாவது விளையாடுறப்ப ஏதாவது ஆயிடுச்சு, இல்லை எக்யூப்மெண்ட்டு அவங்களுக்கு அதனால் ஏதாச்சும் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து இந்த காப்பீடு அவங்க பண்ணிக்கலாம். இதில் வந்து காப்பீடு பெறுநர் விரும்பினால் காப்பீடு பெறுநரின் குடும்பத்திற்கும் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். ஆனால் இக்காப்பீடு தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு கிடையாது. விளையாட்டே தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த காப்பீடு கிடையாது. பேட்மிண்டன், கிரிக்கெட், கோல்ஃப், புல்தரை டென்னிஸ், ஸ்குவாஷ், துப்பாக்கிகளை பயன்படுத்தல் உள்ளிட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட இடர்களை இந்த காப்பீடு உள்ளடக்கி இருக்கிறது. தென் அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா. அமர்த்தியா சென் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். The general insurance company offers to secure the education of dependent children under this policy. பொது காப்பீடு நிறுவனங்கள் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்ய வகை காப்பீட்டு ஆவணங்களை வழங்குகிறது. இதில் வந்து if the assured parent legal guardian goes through any bodily injury resulting solely and directly from accident due to external, violent and visible means, and if such injury shall within 12 calendar months of its occurrences be only direct cause of his or death or permanent total disablement, the insurer shall indemnify the insured student in respect of all covered expenses to be incurred from the date of occurrence of such accident till the expiry of policy or completion of the duration of covered course, whichever occurs first, and such indemnity shall not exceed the sum assured as stated in the policy schedule. இது என்னன்னா குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. எப்படின்னா அதை திட்டாவணம் எடுக்கும் நாளிலிருந்து குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைகளின் பெற்றோர் அல்லது சட்டப்படியான பாதுகாவலர் விபத்து, கலவரம் போன்றவற்றால் முழுமையாகவோ பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டாலோ அல்லது நிலையான ஊனமடைந்து விட்டாலோ காப்பீட்டு நிறுவனம் அந்த குழந்தையின் பெற்றோருக்கு அல்லது பாதுகாவலருக்கு இழப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து ஒப்பந்தம் முடியும் காலம் அல்லது காப்பீடு அளிக்கப்பட்ட ஆண்டு காலம் இதில் எது முன்னதாக வருதோ அது வரைக்கும் ஈட்டுறுதி வழங்கணும். திட்டாவணம் குறிப்பிட்ட தொகைக்கு மிகாமல் ஈட்டுறுதி அளிக்கப்படும். எவ்வளோக்கு அவங்க பாலிசி எடுத்திருக்காங்களோ அந்த தொகைக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, அது வரைக்கும் ஈட்டுறுதி வழங்கப்படும். தென் ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா. ராஜேஸ்வரி மகிழா கல்யாண பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து this policy envisages to provide relief to the family members of insured women in case of their death or disablement due to any kinds of accidents and or death and or disablement arising out of other factors incidentally to women only. இதில் வந்து மகளிருக்கு வழங்கப்படுகிறது. விபத்தின் காரணமாக மகளிருக்கு ஏற்படும் இறப்பு அல்லது செயலிழப்பினால் ஏற்படும் இழப்புக்காக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈட்டுறுதி வழங்கப்படும். தென் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் இன்சூரன்ஸ். இதில் வந்து காப்பீட்டில் பயன்படுத்தப்படும் சொற்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நாமினி அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கணும். நம்ம அது நியமனம். அக்கார்டிங் டு செக்ஷன் 39 ஆஃப் த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938, நாமினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் ஆர் நாமினேட்டிங் எ பர்சன் ஆர் பர்சன்ஸ் பை த இன்சூர் டு ரிசீவ் த பேமெண்ட் ஆஃப் த பாலிசி இன் த ஈவெண்ட் ஆஃப் டெத். காப்பீட்டு பெறுநர் திட்டாவணம் முடிவிடும் முன்னரே இடர் ஏற்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் திட்டாவண தொகையை வேறு யாரிடம் கொடுப்பது என்ற சூழ்நிலை பற்றி காப்பீடு சட்டம் 1938 பிரிவு 39 சில விதிமுறைகளை வச்சிருக்கு. இப்போ வந்து அவர் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த முடிவுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும், அடுத்தது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு the person who is authorized to receive the payment of the policy is called nominee. காப்பீடு பெறுநர் உயிரிடம் இருக்கும் போதே அவரிடம் உங்களை தவிர இந்த தொகையை வேறு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்றுக்கொள்வர். இதன்படி காப்பீடு பெறுநர் குறிப்பிடும் நபர் நியமனம் பெற்றவர் அல்லது நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றோம், நாமினி அப்படின்னு சொல்றோம். If the policy matures by expiry of time, the policy amount is payable to the insured himself and not to the nominee. இது வந்து காப்பீடு தொகையினை பெற தகுதியுடையவராகிறாரு. காப்பீடு திட்டவணம் முதிர்வடையும் போது காப்பீட்டு தொகையினை காப்பீடு பெறுநரே பெற்றுக்கொள்வார். ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க வந்து நாமினிட்ட கொடுப்பாங்க. ஓகே. தென் சரண்டர் வேல்யூ, விடுமதிப்பு. The surrender value is the cash value of policy which is payable to policy holder if he decides to terminate the contract. விடுமதிப்பு அப்படின்னா
இந்த காப்பீடு பேர் என்ன? திட்டாவணத்தை தொடரும் நிலையில் இல்லாதவர். ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. ஆனால் அவரால் அவ்வளோ வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட முடியல அப்படிங்கிறப்ப அந்த திட்டாவணத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த பாலிசியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்போது அவர் குறிப்பிட்ட தொகையை காப்பீட்டு தருணரிடமிருந்து பெறுவார். இந்த சரண்டர் எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அது. The surrender value is usually obtained from the paid up value by applying a percentage factor. இது வந்து இந்த தொகை தான் விடுமதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். விடுமதிப்பு ஒவ்வொரு திட்டாவணத்திற்கும் அதன் காலம் மற்றும் தன்மைக்கு ஏற்றாற்போல் விகிதாச்சார அடிப்படையில் வேறுபடும். This percentage factor will vary according to the plan of assurance, the original term of the policy and the duration elapsed since the commencement of the policy. அதனோட காலம் அது எவ்வளோ வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, அந்த பாலிசியோட இதை பொறுத்து மாறிட்டு இருக்கும். விடுமதிப்பானது திட்டானம் துவங்கிய காலம் முதல் முடிவுக்கு கொண்டு வரும் காலம் வரையில் செலுத்திய முனைமம் தொகையினை கொண்டு கணக்கிடப்பட்டு அளிக்கப்படும். The surrender value signifies the amount premiums paid which is returned to the policy holder at the time of surrendering the policy. பாலிசியை அவர் சரண்டர் பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு அமௌண்ட் கட்டியிருக்காரோ அதை பொறுத்து அவருக்கு கிடைக்கும். Reinsurance, மறு காப்பீடு. It is a contract of insurance in which an insurer enters into a contract with another insurer to insure the whole or a part of risk covered by the first insurer. இந்த காப்பீட்டு ஒப்பந்தத்தின்படி காப்பீட்டு நிறுவனம் மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து இடரின் மொத்த சுமையை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது மறு காப்பீடு. இதில் வந்து it happens when an insurance company feels that it cannot bear the entire risk alone by itself. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் ஒருத்தர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் வர லாஸ் முழுசும் ஒரே கம்பெனியே பண்ண முடியாது, பேர் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்னொரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனியோட 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் மறு காப்பீடு. In such a case, it transfers a part of the risk to other insurance company. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஏற்பட்ட இந்த மூலம் இடரால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் தொகையினை மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்துடன் பகிர்ந்து கொள்ளலாம். இதுதான் இடர் பகிரப்படுவது தான் மறு காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். தென் டபுள் இன்சூரன்ஸ், இரட்டை காப்பீடு. when more than one insurance policy is taken to cover the same subject matter, that is risk, then it is known as double insurance. ஒரு கருப்பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காப்பீடு திட்டானங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை இரட்டை காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரே பொருளுக்கு 2 இடத்துல இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது இரட்டை காப்பீடு. தென் பிஸ்னஸ் ரிஸ்க், தொழிலீடர்கள். இன்சூரன்ஸ் கவர்ஸ் வேரியஸ் ரிஸ்க் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர்ஸ். காப்பீடு வியாபாரிகளையும் மற்றவர்களையும் பல்வேறு இடர்களிலிருந்து பாதுகாக்கிறது. therefore the concept of risk need to be studied. எனவே இடரை பற்றி படிப்பது அவசியமாகிறது. The term business risk refers to the possibility of inadequate profit or even losses due to uncertainties or unexpected events. Risk is different from uncertainties. இங்கே வந்து தொழில் இடர்கள் அப்படிங்கிறது வந்து இடர் என்பது நிச்சயமற்ற அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளால் போதிய அளவு லாபம் இடாமல் இருத்தல், அதிகமான நட்டம் ஏற்படுத்துவது ஆகியவற்றை குறிக்கும். இடர் என்பது நிச்சயமற்ற தன்மையிலிருந்து மாறுபட்டது. இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க், ஒரு தொழில் இடர்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பிஸ்னஸ் ரிஸ்க் அரைஸ் டியூ டு அன்சர்டனிட்டிஸ், உறுதியற்ற தன்மையினால் விளையும் தொழிலிடர்கள். Uncertainty refers to the lack of knowledge about what is going to happen in the future. எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை உறுதியாக கூற முடியாத நிலையை உறுதியற்ற தன்மை என்று கூறலாம். இதில் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ், சேஞ்ச் இன் டிமாண்ட் அண்ட் ப்ரைசஸ், சேஞ்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிசி, இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் uncertainty which create risk for business because the outcome of these future event is not known in advance. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக கூற முடியாத நிலையை உறுதியற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை பேரிடர்கள், தேவை மற்றும் விலையில் ஏற்படும் மாற்றம், அரசின் கொள்கைகளில் ஏற்படும் மாற்றம், தொழில்நுட்பத்தில் ஏற்படும் முன்னேற்றம் ஆகியவை இவ்வகை இடர்களுக்கு எடுத்துக்காட்டு. இது போன்ற இடர்களால் எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை உறுதியாக கூற இயலாது. தென் ரிஸ்க் இஸ் அன் எசென்சியல் பார்ட் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ். ஒவ்வொரு தொழிலும் இடர் என்பது முக்கியமான பகுதியாகும். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் சம் ரிஸ்க். எல்லா தொழிலுமே பல வகையான இடர்கள் இருக்குது. நோ பிஸ்னஸ் கேன் அவாய்ட் ரிஸ்க். எந்த வியாபாரமும் இடர்களை தவிர்க்க இயலாது. ஆல்தோ த அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் வேரி ஃப்ரம்
பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஆனால் இது வந்து இடரின் அளவு வந்து தொழில் சார்ந்து வேறுபடலாம். இடரை குறைக்க முடியும், ஆனால் தவிர்க்க முடியாது. ரிஸ்க் கேன் பி மினிமைஸ்ட் பட் cannot be eliminated. Degree of risk depends mainly upon the nature and size of business. தொழிலின் தன்மை மற்றும் அளவுக்கு ஏற்ப இடரின் வீச்சு மாறுபடும். The nature of business, the size of business, then are the main factors which determine the amount of risk in a business. அந்த அதனோட தன்மை, தொழிலின் தன்மை, அது பெரிய அளவா சிறிய அளவா அதை பொறுத்து அது வந்து மாறுபடும். A large scale business generally has a higher risk than what a small scale business has. பெரிய அளவு நிறுவனங்கள் வந்து அதிக இடர் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் சிற்றளவு தொழிலை விட அதிகமாக இருக்கும். Profit is the reward for risk taking. இடரை எதிர்கொள்வதற்கான வெகுமதி அப்படின்னு பார்க்குறப்ப லாபம். நோ ரிஸ்க் நோ கெயின். இடர் இல்லையில் ஆதாயம் இல்லை. ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கெயின் கிடைக்காது. ஸோ நோ ரிஸ்க் நோ கெயின் இஸ் அன் ஏஜ் ஓல்டு பிரின்சிபல் விச் அப்ளைஸ் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து பழங்கால தத்துவம், இருந்தாலும் எல்லா தொழில்களுக்குமே வந்து இது பொருந்தும். Greater the risk involved in a business, higher is the chance of profit. An entrepreneur undertakes risk under the expectations of higher profit. Profit is thus the reward for risk taking. பெருமளவு இடரை எதிர்கொள்கிறவங்க அதிக அளவில் லாபம் கிடைக்கும். வந்து இதுதான் ரிவார்டு அவங்களுக்கு. ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. Then types of business risk. Speculative risk, ஊக இடர்கள். Speculative risk are the kind of risk which have the possibility of gain as well as possibility of loss. லாபம் ஏற்படவும் அதே மாதிரி நட்டம் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் கொண்ட இடர்கள் ஊக இடர்கள் அப்படின்னு சொல்லலாம். லாபம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு எதுவும் நம்ம வந்து இதை ரிஸ்க் எடுத்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக சாதகமான நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அன்ஃபேவரபும் நடக்கலாம், அன்ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷனாகவும் இருக்கலாம். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியூர் ரிஸ்க் அப்படின்னு பார்க்குறப்ப நட்ட இடர்கள். இதில் பார்த்தீங்கன்னா பியூர் ரிஸ்க் ஆர் த டைப் ஆஃப் ரிஸ்க் வேர் பிஸ்னஸ் சஃபர்ஸ் லாஸ் ஒன்லி இஃப் த ரிஸ்க் அக்கர்ஸ். இந்த வகை இடர்கள் வந்து தொழிலில் ஏற்படுச்சுன்னா நட்டம் என்பது தான் உறுதியானதாக இருக்கும். இது நான் ரெக்கரன்ஸ் ஆஃப் சச் ரிஸ்க் லீட் டு ஆப்சன்ஸ் ஆஃப் லாஸ். இந்த மாதிரியான இடர்கள் ஏற்படலை அப்படின்னா நட்டத்திற்கான சாத்திய கூட அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மே சஃபர் லாஸ் ஒன்லி இஃப் ஃபயர் தெஃப்ட் ஆர் ஸ்ட்ரைக் அக்கர்ஸ். தீ, களவு அல்லது வேலை நிறுத்தம் காரணமாக ஏற்படுறது. அப்போ தீ அப்படின்னு பார்க்குறப்ப அது நஷ்டத்தில் தான் முடியும். அதே மாதிரி களவு அப்படின்னா திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நட்டம், வேலை நிறுத்தம் செஞ்சாங்க அப்படின்னா நட்டம். ஸோ நட்ட இடர்கள் இது வந்து பியூர் ரிஸ்க் அப்படிங்கிறப்ப நட்ட இடர்கள். Then insurable risk, காப்பீட்டு இடர்கள். Insurable risk are the type of risk where business can insure the probable losses by paying predetermined premium to an insurance company. இடர் ஏற்படும் தோராய நட்டத்தை மதிப்பீடு காப்பீடு செய்து அதற்கான முனைமம் காப்பீட்டு நிறுவனத்திற்கு செலுத்தும் வகையான இடர்கள் காப்பீட்டு இடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நட்டம் ஏற்பட்டப்ப காப்பீட்டு நிறுவனம் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளின்படி நட்டத்தை ஈடுகட்டும். தென் காப்பீடு செய்ய முடியாத இடர்கள் அன்இன்சூரபிள் ரிஸ்க் அப்படின்னு பார்க்குறப்ப losses arising from unforeseen natural events, political changes or trade cycles are called uninsurable. அதாவது இன்சூர் பண்ணவே முடியாது. இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. எதிர்பாராத இயற்கை பேரிடர்கள், அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார சுழற்சி ஆகியவற்றால் ஏற்படும் நட்டம் காப்பீடு செய்ய முடியாத இடர்கள் அப்படின்னு சொல்றோம். தென் காஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். தொழில் இடர்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நேச்சுரல் காசஸ் இயற்கை காரணிகள். ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் லிட்டில் கண்ட்ரோல் ஓவர் நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் ஃப்ளட், எர்த்குவேக், லைட்னிங், ஹெவி ரெயின்ஸ், ஃபெமைன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து இயற்கை காரணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இயற்கை பேரிடர்களான பெருவெள்ளம், பூகம்பம், மின்னல், பெருமழை, பஞ்சம், புயல் போன்றவை மனிதனால் குறைந்த அளவே கட்டுப்படுத்தக்கூடியவை. இவை காரணமாக அதிக மனித உயர்வுகள், சொத்துக்கள் சேதமடைதல் மற்றும் வியாபாரத்தில் அதிக நட்டம் ஆகியவை ஏற்படுகிறது. இது வந்து நேச்சுரல். அடுத்தது ஹியூமன் காஸ் மனித இடர் காரணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹியூமன் காசஸ் இன்க்ளூட் சச் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் லைக் டிஸ்ஆனஸ்டி, கேர்லெஸ்னஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஒர்க் டியூ டு பவர் ஃபெயில்யூர், ஸ்ட்ரைக்ஸ், ரியார்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியன்சி எக்ஸெட்ரா. பணியாளர்கள் நேர்மையற்ற தன்மை, கவனக்குறைவு, அறியாமை, மின்தடை காரணமாக இதெல்லாம் வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடியது. அடுத்தது எக்கனாமிக் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார காரணிகள். These includes uncertainties relating to demand for goods, competition, price, collection of dues from customers,
சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி ஆர் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா. அந்த பொருட்களின் தேவை மாறுபடுறது, விலை மாறுபடுறது, போட்டி வாடிக்கையாளர்களிடம் கடனை வசூல் செய்தல், இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப மாற்றம், இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். தென் அதர் காசஸ், பிற காரணங்கள். தீஸ் ஆர் அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸ் லைக் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ், எதிர்பாராத அரசியல் பிரச்சனைகள், அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் சஜஸ் த பர்ஸ்டிங் ஆஃப் பாய்லர், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எக்ஸெட்ரா. இதில் வந்து கொதிகலன் வெடித்தல், பரிமாற்ற வீதங்களில் ஏற்படும் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI, இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம். Insurance Regulatory Development and Authority of India is the statutory, independent and apex body that governs, regulates and supervises the insurance industry in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள் யாவும் மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்த ஒரு உயரிய தலைமை அமைப்பாக தனித்து செயல்படும் சட்டப்படியான ஆணையம் இந்திய காப்பீட்டு வளர்ச்சி ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்றோம். It was constituted in the year 2000 by Parliament of India Act called IRDAI Act 1999. Presently IRDAI headquarters is in Hyderabad. வந்து 2000ல பார்லிமெண்ட்ல உருவாக்கப்பட்டது. இது வந்து நம்ம ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல. ஆர்கனைசேஷனல் செட்டப் ஆஃப் IRDAI, இந்திய காப்பீடு ஒழுங்கமைப்பு ஆணையத்தின் அமைப்பு முறையில் யார் யார் இருக்காங்கன்னா, 1 சேர்மேன், நடுவண் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர், 5 ஆண்டுகளுக்கு உயர்ந்தபட்ச வயது 60 இருக்கும், மேக்ஸிமம் ஏஜ் 60 years. தென் 5 ஹோல் டைம் மெம்பர்ஸ், இந்த வந்து 5 பேர் முழு நேர உறுப்பினர்கள், உயர்ந்தபட்ச வயது 62. 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ், நாட் மோர் தென் 5 years, 4 பகுதி நேர உறுப்பினர்கள், 5 ஆண்டுகளுக்கு மிகாமல். தென் த சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் IRDAI ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அதில் வந்து இவங்க யார் இவங்களை வந்து நியமிப்பாங்க அப்படின்னா இந்திய கவர்மெண்ட். தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IRDAI, இதனோட நோக்கங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, டு ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ், காப்பீடு பெறுநர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கிறது. ப்ரமோட் இன்சூர் த க்ரோத் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, காப்பீட்டு நிறுவனங்களை வளர்ச்சி. டு இன்சூர் ஸ்பீடி செட்டில்மெண்ட் ஆஃப் ஜெனியன் கிளைம்ஸ், செட்டில்மெண்ட் வந்து வேகமாக செய்யக்கூடியது. டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆர்டர்லி கான்ட்ராக்ட் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் டீலிங் வித் இன்சூரன்ஸ். அதே மாதிரி காப்பீடு தொடர்பான நிதிச்சந்தையில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். அதாவது இதனோட கடமைகளும் செயல்பாடுகளும், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இட் இஸ்யூஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் தம், காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பதிவு சான்றிதழ் வழங்குதல். இட் ப்ரொவைட்ஸ் லைசன்ஸ் டு இன்சூரன்ஸ் டு இன்டர்மீடியரிஸ், இங்கே வந்து காப்பீட்டு முகவர்களாகவும் இடைநிலையர்களாகவும் செயல்பட தகுதி பெற்றவர்கள். இட் ப்ரமோட்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் த ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், காப்பீட்டு துறையில் காப்பீட்டு தொழில் புரியும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி ஊக்குவித்தல். இட் ரெகுலேட்ஸ் அண்ட் சூப்பர்வைசஸ் ப்ரீமியம் ரேட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கவர்ஸ், முனைமை தொகை, திட்டாவண தொகை போன்றவற்றை மேற்பார்வை செய்து சரிபடுத்துதல். தென் it specifies the conditions and manners according to which insurance companies or the intermediaries have to make their financial reports. காப்பீட்டு நிறுவனங்களும் முகவர் முதலீடு செய்ய ஆலோசனை வழங்குதல். Then it also ensures the maintenance of solvency margin, காப்பீட்டு நிறுவனங்கள் திட்டாவண தொகையை செலுத்தும் வகையில் நிதி நிலைமையை பராமரித்தலை உறுதி செய்தல். இதெல்லாம் தான் இதனோட கடமைகளும் செயல்பாடுகளும். ஓகே, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.